ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். என் அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி. என் செல்ல பிள்ளைங்களுக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் என் போன்ற தாய்மார்களுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு என்றைக்கும் இருக்கணும். என் அன்பு உள்ளங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனலை தொடங்கிறதுக்கு காரணமே என்னுடைய மைண்டுக்கு இருக்கிறது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப தான் கஷ்டப்பட்டேங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஒரு இதில் சாதிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நம்ம பெண்களாகப்பட்டவங்க நம்ம சாதிக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும். அதனால் அந்த மனசுலேருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய அந்த ஏம் இருக்குது. அதாவது இந்த வேலையை செய்யணும், இதை முடிக்கணும், நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். இப்படி ஒரு கெஸ் பண்ணி தான் அம்மா ஒரு என்னோட முயற்சியால் இன்றைக்கி என்னோட குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நானும் அவரையும் நல்ல வழியில் கொண்டு இன்றைக்கி இருப்பிடம் உட்காந்துருக்குறேன். இப்போ நம்மளுடைய பசங்க எல்லாரும் கேட்பீங்க, ஏமா இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்னு கேட்பீங்க. புரியுதுங்களா? நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு போட்டின்னு வச்சேன்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அந்த முயற்சி வச்சுக்கினே இருப்பேன். அது மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு. அப்போ நம்மளும் யூடியூப் சேனலில் ஒரு நல்ல மாதிரியா எனக்கு தெரிஞ்சதை, அதாவது எனக்கு பல டிப்ஸ் தெரியும். சமையல் நல்லா செய்வேன், கிளீனிங் எல்லாம் அழகாக வச்சுப்பேன் வீடு. அந்த விஷயத்தங்களை வச்சு நம்மளும் ஏன் நம்மளோட இதை டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடாது இந்த யூடியூப் சேனல்ன்ற ஒரு மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப நாள் ஒரு பலவித யோசனைகள். அப்போ நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோம், எதுவுமே செய்ய முடியல. இப்போ வயசான காலத்தில் தனிமையாக இருக்கிறோம். தனிமையாக இருக்கும்போது என்ன ஆகுது, மைண்டு ரொம்ப அப்செட் மூடில் போகுது. அப்படி இருக்கும்போது தான் நான் என்ன சொன்னேன், எங்கள் பிள்ளைங்க பாப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சேனல் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுமா. அம்மா சில நல்ல விஷயங்களை போன்ற இருக்கிற குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு நான் தெரியப்படுத்தி ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதனால என் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தா என் பாப்பா. இப்போ நான் தொடங்கி போன ஆகஸ்ட் மாதம் தொடங்கினேன். ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஆகலை. இது வரைக்கும் அப்போல்லாம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு இதுதான் இப்படி செய்யணும், இது இப்படி போகணும், இப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்புறம் சில விஷயங்களுக்கு ஓப்பன் நானாக கொஞ்சமாக இந்த சேனலில் பார்த்து கற்றுக்கின்னு இன்றைக்கி இந்த அளவுக்கு அம்மா தானாக வீடியோ எடிட் பண்ணி, ஓகேங்களா, எடிட் பண்ணி அதை கிரியேட் பண்ணி நான் போட்டு அனுப்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச டேலண்ட்டுக்கு நீங்கள் பாருங்கள். அம்மாவோட சேனல் 750க்கு மேலே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஷார்ட்ஸு எல்லாமே, அதாவது ஆடிப்பாடி இல்லைனா கூட சின்ன ஷார்ட்ஸுங்க, வீடியோக்கள், வெளியே போனால் வந்தால் எல்லாமே எடுத்து போடுறேன். இதுக்கு மேலே நீங்கள் கேட்டாலும் அம்மா என்ன டேலண்ட்டாக நான் செய்வேன். நான் இந்த யூடியூப்பில் வர ஒரு 10 ரூபா வந்தாலும் அதை ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு செய்யணுன்ற ஒரு ஏமில் தான் நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டில் எனக்கு இந்த யூடியூப் சேனலை பற்றி எல்லாம் பார்ப்பேன், லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் தெரியாது. அப்புறம் என்ன பிள்ளைங்கக்கிட்ட சரி கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இப்போ நிறைய சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. வாட்ச் அவரும் வியூஸ் லட்சக்கணக்கில் வந்திருக்கு. வாட்ச் அவர்னால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் எனக்கு. ஆனால் இப்போ சமையல் வீடியோ எல்லாமே அருமையாக போடுறேன். பிள்ளைங்க பார்க்குறாங்க, நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. எனக்கு மைண்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. இதில் வர ஒரு 10 ரூபாய் அதில் ஒரு முதியோர் இல்லத்துக்காகவும் ஒரு அநாத ஆசிரமத்துக்காகவும் எனக்கு அதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கடவுள் வழி கொடுத்துருக்கானே தவிர ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்றதுக்கு வழி கொடுத்துருக்கலாம். அடுத்தவங்களுக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு கையில் இல்லை. ஆனால் எனக்கு அந்த மைண்டு நிறைய பேருக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு 10 ரூபாய் செய்யணும், அவங்க வயதானவங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்யணுன்ற ஒரு மைண்டில் எனக்கு ரொம்ப வருஷ காலமாக இருக்குது. எனக்கு அம்மா மாமியார் எல்லாரும் இல்லை இப்போது, இருந்தாலும் அவங்கள மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால இந்த சேனல் மூலயமா நமக்கு ஒரு நல்லனா கிடைச்சா 4 பேருக்கு நல்லது செய்வோம். எனக்கு என் குழந்தைங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இப்போ எவ்வளோ பிள்ளைங்க அன்பாக என்கிட்ட பேசுகிறீங்க. அதை நீங்கள் பேசுகிறத வச்சு எனக்கு உண்மையில சில காட் ப்ராமிஸாக மைண்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. சூப்பராக இப்போ அம்மா எந்திரிக்கிறேன், ஐயோ பிள்ளைங்களை பார்க்கணும், பேசணும், உற்சாகமாக இருக்கிறேன். அப்படியே குன்னி போய் யாருமே இல்லையே, ரொம்ப வயசான காலம் தனியாக கிடக்கிறமே, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நானும் அவங்களும் வயசான காலத்தில் இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஏதோ வயிற்றுக்கு சோறு கிடைக்குது, சாப்பிட்றோம். ஆனால் இதை இது நம்மளை போல் இல்லாதவங்க
நமக்கு எல்லாம் கீழே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதை உணரும் போது எனக்கு இதில் செய்யறது எனக்கு கடவுள் வந்து கையில் வருமானம் கிடையாது இல்லை. அதனால் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ண காரணமே அதுதான். 4 பேருக்கு நல்லதை செய்யணும். ஒரு 2 ரூபா நம்ம சாப்பிட்ட எடுத்துக்கினாலும் 2 ரூபா 4 பேருக்கு செய்யணுன்ற ஏமில் தான் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்தேன், இந்த சேனலுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த சப்ஸ்கிரைபு யார் போடுவாங்களா போட மாட்டாங்களா, நம்மளும் இவ்வளோ வீடியோ போடுறோமே நமக்கு எதுவுமே ஆகுமோ ஆகாதோன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவன் முன்னேற்றத்தில் நல்ல சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துட்டாங்க, வியூவர்ஸும் நிறைய வந்திருக்குது. நானும் கொஞ்சம் டெக்னிக்காக ஆகிட்டேன் பிள்ளைங்களா. இப்போ வந்து எனக்கு இந்த சேனலை பற்றி ஒரு பேசி உங்கள்கிட்ட ஏன் நான் போடுறேன்னா, இன்னும் நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் டெடிகேட் ஆகணும், நிறைய நம்ம மூமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் அக்செப்ட் ஆகணும், நமக்கு மானிட்டேஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்ச நாள்னா பார்க்கணும். அதாவது வயசுக்கு வந்து என்றைக்குமே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. வயசு அதிகமானாலும் சரி இந்த உற்சாகமோ நம்மளோட தன்னம்பிக்கையோ நம்ம விடக்கூடாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எது ஒரு காரியம் வந்து சாதனை பெண்கள் வந்து ஒரு மௌனமாக இருந்து எதை செய்யணுமோ அப்படி செய்யலாம். செகண்ட் வந்து இதுதான் இந்த லெவலில் போனால் இது நல்லா இருக்கும், அது யோசனை பண்ணி ஒன்று செய்வேன் நான். அப்படி இருக்கும்போது என் போன்ற பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம என்றைக்குமே வந்து சாதனை பெண்களாக இருக்கணும். எல்லாத்துலேயும் முயற்சி வச்சு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேர் சாப்பிடணும், 4 பேரோட சந்தோஷம் வேணும், ஹாப்பினஸ் வேணும். அதனால் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாவுக்கு சேனலில் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் செல்ல பிள்ளைங்களா, என் அன்பு உள்ளங்களுக்கு நான் இன்னும் நிறைய பேசணும்னு விரும்புகிறேன். எனக்கு வந்து இப்போ நிறைய உள்ளங்கள் கிடச்சிருக்காங்க. நான் வந்து லைவ் இந்த ஒவ்வொரு விஷயமும் நானாக போய் பார்த்து இது இப்படி போகலாம் அப்படி போகலாம் பார்த்து கற்றுக்குன்னு இப்போ லைவ் போடுறேன். லைவில் போடும்போது நிறைய அன்பு உள்ளங்கள் நமக்கு வந்து பேசுகிறாங்க. அம்மான்னு ஒரு பிள்ளைய பெற்றாலும் 1000 பிள்ளைய நம்மளை அம்மான்னு பார்த்தீங்களா, எங்கேயோ நம்ம கடவுள் சொர்க்கத்தில் விட்டா மாதிரி இருக்குது அந்த அம்மான்ற வார்த்தை. அந்த அம்மான்ற வார்த்தைக்கு நான் என்றைக்கும் எனக்கு என் பிள்ளைங்களுக்காக இந்த அன்பை வந்து நான் இது பண்ணுவேன். என் குழந்தைங்களுக்காக நான் என்றைக்கும் நான் கஷ்டப்படுவேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் என்னோட சேனலை பார்த்து எனக்கு என்னோட அன்புக்கும் என்னோட பாசத்துக்கும் குழந்தைங்க பெரியவங்க எவ்வளோ பேர் எனக்கு வந்து ஒரு பேசுகிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் கோடி நன்றி என் அன்பு உள்ளங்களுக்கு. அம்மா இதுவரை நான் பேசி எதுவும் செய்ததில்லை தனியாக. இதை ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக தப்பாக அம்மா பேசுனது நான் போகிற மூமெண்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். என்னோட ஹாப்பிக்கும் நான் இல்லைன்றதுக்காக இல்லை, எனக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸு. 4 பேரோட அன்பு உள்ளங்கள் வேணும் நமக்கு. அதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனலில் சேர்ந்தேன். எனக்கு இந்த யூடியூப் சேனலால் நான் வருமானம் வந்தால் நானும் நல்லா இருக்கலாம், என் குழந்தைங்களும் 4 பேருக்கு நல்லது செய்யலாம். அந்த ஒரு ஏம் தான் இந்த இது எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தால் எனக்கு நல்ல ப்ளஸ். அப்போ இன்னும் மேலும் என் பிள்ளைகள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சேரணும்னு ஆசை. கோடி நன்றி என் அன்பு உள்ளங்களுக்கு. அதிகமாக பேசணுன்னு தான் ஆசையாக இருக்குது உங்ககிட்ட. ஒரு சிம்பிள் சின்ன வீடியோவை அம்மா எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நான் பேசுறது கரெக்டாக இருந்தால் எனக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கட்டும். அம்மாவுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் ப்ளஸ் பண்ணுங்கள். என் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி எனக்கு அன்பாக ஆதரவாக பேசுகிறீங்கள, அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு இது ஹாப்பியாக சொல்கிறேன். என் மன நிறைந்த நல்வாழ்த்துக்கள். எனக்கு இது இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அது பெரிய ஹாப்பி. வாட்ச் அவர் தான் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். என் பிள்ளைங்களால் எனக்கு கொஞ்சம் நல்ல மூமெண்ட் வரணும், இன்னும் நான் மேலே முன்னேறணும், என் குழந்தைங்களோட அன்பு பெறணும். அதனால் இந்த யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணின்னு வரேன். நான் எனக்கு எல்லா உதவியும் உங்களால் தான் கிடைக்கணும். நீங்கள் என்றைக்கும் வந்து இது வரைக்கும் சப்போர்ட் இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் நிறைஞ்சிருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு என் கூடவே இருந்து என் அம்மாவை ஒரு நல் வழிபாட்டுங்க என் செல்லங்களா. நான் இன்னும் என்னென்னமோ பேசணும்னு தோணுது, என்ன சொல்கிறது அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி இது என் மைண்டில். அம்மா தெரிஞ்சதை பேசுகிறேன், என்னடா ஏதோ பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து இது பண்ணி, ஆனால் ஓரளவுக்கு வந்து முக்கால்வாசி அது எனக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கினேன். இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் ஆகிட்டேன்னா என் கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிச்சின்ற ஒரு ஹாப்பி நோட்ஸோடு இருப்பேன். அதாவது இருந்தாலும் மறைந்தாலும்
ஊர் சொல்ல இவர் போல யார் என்று பேர் சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஒரு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்தோடு அம்மாவுக்கு என்றைக்குமே உங்களோட அன்பு நிறைஞ்சிருக்கணும். உங்களோட பாசத்தோடு நான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நான் இந்த சேனல் ரன் பண்ணி நல்ல நிலைமையில கொண்டு போகணுன்ற ஒரு ஏமில் தான் நான் யூடியூப் சேனல் தொடங்கி நடத்தின்னு வரேன். எனக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வழிபடுத்துங்க. ஓகே, பாய். அனைத்து உள்ளங்களுக்கும் பாய் பாய் பாய். தேங்க்யூ. டேக் கேர். பாய் பாய் பாய்.